துலாம் ராசி நேயர்களே, ரகசிய பேச்சுவார்த்தைகள் பிரச்சனையாகவே மாறியிருந்திருக்கும். துலாம் ராசிக்கு 8ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீடு போன்ற மறைவிட தொடர்புகள் ஏற்படும் போது வெளிப்படையாக பேசாமல் மறைமுகமாகவோ அல்லது ரகசியமாகவோ பேசப்படும் விஷயங்கள் உங்களுக்கு பெரும் ஆபத்தையே தந்திருந்திருக்கும். தொழில் ரீதியா நீங்க ரகசிய ஒப்பந்தங்களோ அல்லது குடும்பத்துல மறைமுகமா பேசப்பட்ட விஷயங்களோ வெளியில கசிஞ்சு அதுவே உங்களுக்கு பெரிய தலைவலியாவே மாறி இருந்திருக்கும். உங்க மீது மற்றவங்க வைத்திருந்த நம்பகத்தன்மை எல்லாம் கேள்விக்குறியாகி இருந்திருக்கும். ஏன் எங்களிடம் மறைத்தீர்கள் என்ற கேள்விக்கு உங்களால் சரியான பதில் சொல்ல முடியாமல் போயிருந்திருக்கும். சட்ட ரீதியான சிக்கல்கள்ல அல்லது அவப்பேரிலோ கொண்டு போய் விடந்திருக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் வெளிப்படையாக பேச மாட்டீங்க, மறைமுகமாகவோ அல்லது ரகசியமாகவோ தான் பேசப்படுற விஷயம் உங்களுக்கு பெரும் ஆபத்தியான முடிவுக்கு கொண்டு வந்திருக்கும். தொழில் ரீதியாக ரகசியமா ஒப்பந்தமோ அல்லது குடும்பத்துல மறைமுக பேசப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியே கசிஞ்சு அது உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாவே மாறி இருந்திருக்கும். குடும்பத்தில் யார் பக்கம் நிற்பது என்பது கேள்வி உங்களுக்குள்ள எழுந்திருந்திருக்கும். 4ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீடு பலவீனம் அடையும் போது குடும்பத்தில் கடுமையான கருத்து வேறுபாடுகள் தோன்றும். குறிப்பாக பெற்றோர் ஒரு பக்கமும் வாழ்க்கை துணை ஒரு பக்கமும் நிற்கும்போது அல்லது உடன்பிறந்தவர்களிடையே மோதல் வரும்போது நீங்கள் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்ற தர்ம சங்கடமான சூழல் உங்களுக்கு உருவாயிருந்திருக்கும். நீங்கள் யாருக்கு ஆதரவாக பேசினாலும் மற்றொரு தரப்பினர் உங்களை எதிரியாக தான் பார்த்துருந்துருப்பாங்க. இதனால் குடும்பத்துல உள்ள பாச பிணைப்பு உடைந்து நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்திருப்பீங்க போன்ற உணர்வு உங்களுக்குள் ஏற்படுத்தியிருந்திருக்கும். நிம்மதியான தூக்கம் மற்றும் அமைதி உங்களுக்கு குறைந்திருந்திருக்கும். அது உங்க பெற்றோருக்கும் இருக்கட்டும், பெற்றோர் ஒரு பக்கம் இருக்கும்போது வாழ்க்கை துணை ஒரு பக்கம் இருக்கும்போதோ அல்லது உடன் பிறந்தவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க யாருக்கு ஆதரவு அளித்தாலும் அவர்கள் ஒருவருக்கு ஆதரவு அளித்தால் மற்றொருவர் உங்களிடம் ரொம்பவும் கோபத்தில் தான் இருந்திருப்பாங்க. நம்பிக்கை சோதனைக்கு உள்ளாயிருந்திருப்பீங்க. துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே மனிதர்களை எளிதில் நம்பிவிடுவார்கள். ஆனால் தற்போதைய கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் நம்பிக்கையை சோதிப்பதாகவே அமையும். நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பிய ஒருவரோ அல்லது உங்களை மிகவும் நம்பிய ஒருவரோ உங்களை சந்தேகப்படும்படியான சூழ்நிலை கோச்சார ரீதியாகவே உருவாகி இருந்திருக்கும். அது துரோகங்கள் மற்றும் சந்தேக கண்கள் உங்களை மனதளவிலே பலவீனப்படுத்தியிருந்திருக்கும். இவர்களுக்காகவோ நாம் இவ்வளவு செய்தோம் என்ற விரக்தி ஏற்படும் போது சில நேரங்கள்ல உங்களோட சுயமரியாதையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்க தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு நீங்க எல்லாரையுமே அவ்வளோ எளிதா நம்பி இருந்திருப்பீங்க மனிதர்கள்ல. ஆனா இப்போ நீங்க உயிருக்கு உயிரா நம்பிய ஒருவரே அல்லது உங்களை மிகவும் நம்பிய ஒருவரோ உங்களை சந்தேகப்படும்படியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகிறது. அதனாலேயே ரொம்ப மன கஷ்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும். துரோகம் மற்றும் சந்தேக கண்கள் உங்களை மனசளவிலும் பலவீனப்படுத்தி இருக்கும். சில நேரங்கள்ல உங்களோட சுயமரியாதையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்குலாம் நீங்கள் தள்ளாகி இருந்திருப்பீங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கர்மஸ்தானமான 10ஆம் இடம் மற்றும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தின் அதிபதிகள் சாதகமான சேர்க்கை, புதனின் அனுகூலமான நிலை ஆகியவை வியாபார விருத்தியை தரும் உங்களுக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள துலாம் ராசி நண்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். மாத கணக்கில் அல்லது வருட கணக்கில் இழுபடியாக இருந்த பெரிய வியாபார ஒப்பந்தங்கள், அரசு டெண்டர்கள் அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தற்போது உங்களுக்கு கைக்கு சேரும். கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களுடன் சிறப்பான புரிதல் ஏற்பட்டு புதிய திட்டங்களில் கையெழுத்திடுவீங்க. கலைஞர்கள், எழுத்தாளர்கள், திரைத்துறையினர் போன்றவங்களுக்கு புகழ் மற்றும் பணத்தை ஈட்டித் தருவீங்க. மாபெரும் வாய்ப்பு தேடி வரும். உங்களின் நேர்மையான அணுகுமுறையும் வாடிக்கையாளர்களை கவரும் சாதுரியமும் இந்த நல்ல ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கு முக்கிய காரணமாக அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி உயர்வுக்கான உத்தரவுகள் அல்லது இடமாற்றத்திற்கான சாதகமான ஆணைகள் கிடைக்கும் உங்களுக்கு.
அது உங்களுக்கு ஒரு பெரிய வியாபார ஒப்பந்தங்கள் அல்லது அரசு டெண்டர்கள் அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தற்போது உங்களுக்கு கைகூடி சேரப்போகிறது. அது மட்டுமல்லாமல் கலைஞர்கள், எழுத்தாளர்கள், திரைத்துறையினர் போன்றவர்களோட புகழ் பணத்தையும் ஈட்டித் தரும் மாபெரும் வாய்ப்பு உங்களை தேடி வரும். தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே முடியப் போகிறது. துலாம் ராசிக்கு யோகக்காரகனான சனி பகவான் மற்றும் ஆற்றலை குறிக்கும் செவ்வாயின் சஞ்சாரங்கள் செயல்களில் உள்ள மந்த நிலையை நீக்கி வேகத்தை கொடுக்கும். பல மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த காரியங்கள் எந்த விதமான முகாந்திரமும் இன்றி தங்க தடங்களை சந்தித்து வந்த வேலைகள் எல்லாம் இனி மளமளவென முடிவடையும். உதாரணமாக, பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி, வங்கி கடன் கிடைப்பதில் இருந்த தாமதம், அரசு அலுவலகங்களில் இருந்த கோப்புகள் அல்லது நீதிமன்ற வழக்குகளில் இருந்த இழுபறி ஆகியவை உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். உங்கள் உடல் மற்றும் மன உளைச்சல் நீங்கி ஒருவித புதிய சுறுசுறுப்புடன் செயல்பட தொடங்குவீங்க. காலையில் எழுந்ததும் எந்த வேலையை முதலில் முடிப்பது என்ற தெளிவான திட்டமிடல் பிறக்கும். நாளைய தினம் பார்த்து கொள்ளலாம் என்ற தள்ளி போடும் மனப்பான்மை முற்றிலும் மாறி இன்றே செய்து முடிப்போம் என்ற செயல் வேகம் பிறக்கும் உங்களுக்கு. இதனால் சமூகத்துல உங்களின் நம்பகத்தன்மை அதிகரிக்கும். அது நீங்கள் பாதியில நின்ற வீடு கட்டும் பணியோ, வங்கி கடன் கிடைப்பதிலேயோ இருந்த தாமதம் அரசு அலுவலகங்கள்ல இருந்த கோப்புகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள்ல இருந்த இழுபறி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடிவுக்கு வரும். காலையில் எழுந்ததும் எந்த வேலையும் முதலில் முடிப்பது என்கிற தெளிவான திட்டமிடல் உங்களுக்கு பிறக்கப் போகிறது. பணவரவு அதிகரிக்கும். தனஸ்தான் தனஸ்தானமான 2ஆம் இடமும் லாபஸ்தானமான 11ஆம் இடமும் சுப கிரகங்களின் ஆதிக்கத்தில் இருப்பதால் பொருளாதார தடைகள் நீங்கி மகாலட்சுமியின் கடாட்சம் பெருகும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு இது மிகவும் சிறப்பான காலகட்டம். இதுவரை பல வழிகளில் வந்த வருமானம் திடீரென தடைப்பட்டிருந்த நிலை மாறி பல புதிய வழிகளில் பணவரவு இருக்கும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து அது திரும்ப வராது என்று கைவிட்டிருந்த பணம் எதிர்பாராத விதமாக வட்டியுடன் உங்கள் கைக்கு சேரும். சம்பள உயர்வு, போனஸ் அல்லது தொழிலில் லாபம் என உங்கள் வருமான ஆதாரங்கள் பெருகும். பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற முதலீட்டிலிருந்து நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இருப்பினும் வரவுக்கேற்ற சுப செலவுகளும் வீணான ஆடம்பர செலவுகளும் வரக்கூடும். எனவே பணத்தை நீங்கள் எதிர்காலத்துக்காக சேமிப்பதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் நிதி நிலைமை உயர்வதால் நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடம்பர பொருட்கள், நகைகள் அல்லது எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து அது திரும்ப வராதுங்கிற கைவிட்டிருந்த பணம் எதிர்பாராத விதமாக வட்டியுடன் உங்கள் கைக்கு சேரும். சம்பள உயர்வு, போனஸ் அல்லது தொழிலில் லாபங்கிற பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற ரியல் எஸ்டேட் போன்ற முதலீடுகள் நல்ல லாபம் கிடைக்கும். வரவுக்கேற்ற சுப செலவுகளும் வீணான ஆடம்பர செலவுகளும் வரக்கூடும். ஆனால் பணத்தை எதிர்காலத்திற்காக சேமிப்பதில் அதிக கவனம் செலுத்த பார்ப்பீங்க. இவை அனைத்தும் வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆணைகள் கிடைக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய வியாபார ஒப்பந்தங்கள் அல்லது அரசு டெண்டர்கள் அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தற்போது உங்களுக்கு கைகூடி சேரப்போகிறது. அது மட்டுமல்லாமல் கலைஞர்கள், எழுத்தாளர்கள், திரைத்துறையினர் போன்றவர்களோட புகழ் பணத்தையும் ஈட்டித் தரும் மாபெரும் வாய்ப்பு உங்களை தேடி வரும். தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே முடியப் போகிறது. துலாம் ராசிக்கு யோகக்காரகனான சனி பகவான் மற்றும் ஆற்றலை குறிக்கும் செவ்வாயின் சஞ்சாரங்கள் செயல்களில் உள்ள மந்த நிலையை நீக்கி வேகத்தை கொடுக்கும். பல மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த காரியங்கள் எந்த விதமான முகாந்திரமும் இன்றி தங்க தடங்களை சந்தித்து வந்த வேலைகள் எல்லாம் இனி மளமளவென முடிவடையும். உதாரணமாக, பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி, வங்கி கடன் கிடைப்பதில் இருந்த தாமதம், அரசு அலுவலகங்களில் இருந்த கோப்புகள் அல்லது நீதிமன்ற வழக்குகளில் இருந்த இழுபறி ஆகியவை உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். உங்கள் உடல் மற்றும் மன உளைச்சல் நீங்கி ஒருவித புதிய சுறுசுறுப்புடன் செயல்பட தொடங்குவீங்க. காலையில் எழுந்ததும் எந்த வேலையை முதலில் முடிப்பது என்ற தெளிவான திட்டமிடல் பிறக்கும்.
நாளைய தினம் பார்த்து கொள்ளலாம் என்ற தள்ளி போடும் மனப்பான்மை முற்றிலும் மாறி இன்றே செய்து முடிப்போம் என்ற செயல் வேகம் பிறக்கும் உங்களுக்கு. இதனால் சமூகத்துல உங்களின் நம்பகத்தன்மை அதிகரிக்கும். அது நீங்கள் பாதியில நின்ற வீடு கட்டும் பணியோ, வங்கி கடன் கிடைப்பதிலேயோ இருந்த தாமதம் அரசு அலுவலகங்கள்ல இருந்த கோப்புகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள்ல இருந்த இழுபறி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடிவுக்கு வரும். காலையில் எழுந்ததும் எந்த வேலையும் முதலில் முடிப்பது என்கிற தெளிவான திட்டமிடல் உங்களுக்கு பிறக்கப் போகிறது. பணவரவு அதிகரிக்கும். தனஸ்தான் தனஸ்தானமான 2ஆம் இடமும் லாபஸ்தானமான 11ஆம் இடமும் சுப கிரகங்களின் ஆதிக்கத்தில் இருப்பதால் பொருளாதார தடைகள் நீங்கி மகாலட்சுமியின் கடாட்சம் பெருகும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு இது மிகவும் சிறப்பான காலகட்டம். இதுவரை பல வழிகளில் வந்த வருமானம் திடீரென தடைப்பட்டிருந்த நிலை மாறி பல புதிய வழிகளில் பணவரவு இருக்கும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து அது திரும்ப வராது என்று கைவிட்டிருந்த பணம் எதிர்பாராத விதமாக வட்டியுடன் உங்கள் கைக்கு சேரும். சம்பள உயர்வு, போனஸ் அல்லது தொழிலில் லாபம் என உங்கள் வருமான ஆதாரங்கள் பெருகும். பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற முதலீட்டிலிருந்து நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இருப்பினும் வரவுக்கேற்ற சுப செலவுகளும் வீணான ஆடம்பர செலவுகளும் வரக்கூடும். எனவே பணத்தை நீங்கள் எதிர்காலத்துக்காக சேமிப்பதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும்.